வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவது சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி. குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பதிவு செய்து பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1965 வழிவகை செய்கிறது. எனவே பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் இதுவரை குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் பெறாதவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை அரசு வழங்குகிறது. ஸோ இதுக்குண்டான லாஸ்ட் டேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க போய் உங்கள்கிட்ட இதுவரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்க கட்டாயம் பர்த் சர்டிஃபிகேட்டை பிறப்பு இறப்பு பதிவு அலுவலரிடம் சென்று தகுந்த ஆதாரங்களுடன் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கலாம். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பிறப்புச் சான்றிதழ் குழந்தையின் பள்ளியில் சேர, வாக்காளர் அடையாள அட்டை பெற, ஓட்டுநர் உரிமம் பெற, பாஸ்போர்ட், விசா, அயல்நாட்டில் குடியுரிமை பெற ஒரு இன்றியமையாத ஆவணமாக உள்ளது. அதேபோல் ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்களுக்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமின்றி பதிவு செய்திடலாம். அதேபோல் 12 மாதங்களுக்கு பின் 15 வருடங்களுக்குள் இருப்பின் 200 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரை பதிவு செய்திடலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது. இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி 1/1/2000 முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளும் 1/1/2000 பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்றிதழ் பெற 31/12/2024 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடம், பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆதாரங்களுடன் கல்விச் சான்று, ஓட்டுநர் உரிமத்துடன் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிடப்பட மாட்டாது என இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பெயருடன் கூறிய பிறப்புச் சான்றிதழ் பெற்றிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்தலுக்கு உண்டான கால அவகாசத்தை 31/12/2024 வரை நீட்டிட்டாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.